Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை புஷ்பா நகர் பகுதியில் சாக்கடை கழிவுகள் சாலையோரம் கொட்டப்படுவது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக சாக்கடை கழிவுகள் அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பருவமழை எதிர்கொள்ள சென்னை புறநகர் பகுதிகளில் முழுவதுமே கடந்த 6 மாதங்களாகவே கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை புஷ்பா நகர் பகுதியில் கழிவுநீர் வடிகால் பணிகளானது கடந்த 2 மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த பிரதான சாலையில் கழிவுநீர் வடிகால் பணிகளாக பள்ளங்கள் தோண்டப்படும் பொழுதும் இந்த கழிவுகள் முழுவதுமே சாலையோரம் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் கடந்த 2 நாட்களாக செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த கழிவுகள் முழுவதுமே அப்புறப்படுத்தும் பணிகளானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த பிரதான சாலையில் தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இது போன்ற கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இது மட்டுமல்லாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி காணப்பட்டதாக பொதுமக்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் பல்வேறு இடங்களில் களஆய்வு மேற்கொண்டு இந்த செய்திகளை செய்தி தொகுப்பாகவும் வெளியிட்டு வருகிறோம். அதன் எதிரொலியாக தற்பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமே லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டு வேறொருத்தருக்கு கொட்டப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 1 வாரங்களாகவே இந்த கழிவுகள் முழுவதுமே அப்புறப்படுத்தாத நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். மேலும் இதனை அப்புறப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்துமே இதுவரைக்குமே மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பொதுமக்களிடம் நம்ம கருத்துக்களை கேட்டிருந்த போதுதான் இது குறித்து தெரிவித்தனர். அதன் எதிரொலியாகவும் தற்பொழுது இந்த கழிவுகள் முழுவதுமே அப்புறப்படுத்தும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் சாலையிலிருந்து ஒரு 6 அடிக்கு மேல் இந்த கழிவுகள் மொழியானது தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சாலைகள் முழுவதுமே 6 அடி இருக்கக்கூடிய சாலையாக இருப்பதாலும் மேலும் இந்த 4 அடி வரை இந்த கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் சாலையில் எங்களால் பயணிக்க முடியவில்லை என வாகன ஓட்டிகளும் தற்போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். மேலும் இந்த கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது அந்த அப்புறப்படுத்தும் பணிகளானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் கழிவுநீர் வடிகால் பணிகளிலிருந்து கொட்டப்படும் கழிவுகள் முழுவதுமே சாலையோரம் கொட்டப்படாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இடத்தில் கொட்ட வேண்டும் எனவும் மேலும் பாதுகாப்பான முறையில் இந்த சாலைகளை மாற்ற வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தரன், செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.